நேற்றைய தினம் காலையில் தான் பேட்டி கொடுத்தோம், அதனால் கொடுக்க முடியலை. இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய் நான் வெளிநாடு சென்ற பொழுது அங்குள்ள தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரும் அன்போடு என்னை வரவேற்றார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாற உளமாற நன்றி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் வெளிநாடு பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்த பொழுது சென்னை விமான நிலையத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பை மாண்பு அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் சிறப்பான வரவேற்பினர்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நேற்றைய தினம் கோவை வந்து சேலம் சென்ற பொழுது கோவை விமான நிலையத்தில் மாண்பு அமைச்சரவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மாண்பு நாடாளுமன்றம் மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பை நல்கினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கிறார். அவர் சொல்லுவது அத்தனையும் பொய்யான செய்தி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2006லேருந்து 2011 வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் 26,000 கோடி தான் தமிழகத்தில் தொழில் முதலீடை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2015 உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடியை தொழில் முதலீட்டை ஈர்த்து அதன் மூலமாக 53,000 கோடி இன்றைக்கு தொழில் துவங்கப்பட்டிருக்கின்றன. 29 தொழில் துவங்கப்பட்டு விட்டன. 67 தொழில்கள் துவங்குவதற்கு முன்னிலையில் இருக்கின்றன. இதையெல்லாம் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலத்திலே துவங்கப்பட்ட அந்த திட்டம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது என்று சொன்னால் உடனேயே அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், அதற்கு தேவையான நிதி அவர்கள் ஆதாரத்தை திரட்ட வேண்டும். எல்லாமே முழு பணத்தை வைத்துக்கொண்டு தொழில் செய்வது கிடையாது. வங்கியின் மூலமாக கடனை பெற்றுத்தான் தொழில் செய்கின்றார்கள். இதையெல்லாம் செய்வதற்கு கிட்டத்தட்ட பெரிய தொழில் செய்வதென்றால் ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் ஆகும். ஒரு குறைவான முதலீட்டிலே தொழில் துவங்குவதென்றால் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் ஆகும். அது கூட தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் எப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றனோ அன்றையிலிருந்து இன்றைய வரை எங்களை குறை சொல்வதுதான் அவருடைய நோக்கம். அதே போல் இப்பொழுது நான் வெளிநாடு சென்ற பொழுது கிட்டத்தட்ட சுமார் 8,835 கோடி தொழில் முதலீடு செய்வதற்கு தொழில் முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதன் மூலமாக மொத்த 8,835 கோடி தொழில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன் வந்திருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 35,520 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது குறுகிய காலத்தில் நான் சென்றேன். இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் வெளிநாடு பயணம் சென்று அங்கே இருக்கின்ற தொழிலதிபர்களை சந்தித்து அந்தந்த மாநிலத்தில் தொழில் துவங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்றைக்கு அண்டை மாநிலமான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் முதலமைச்சர் அந்த காலத்தில் 4 மாதத்திற்கு ஒரு முறை வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இன்றைக்கு அங்கே வெளிநாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது இங்கிலாந்து இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்கள்லாம் சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 40 ஆண்டு காலமாக எந்த ஒரு முதலமைச்சரும் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அதனால் தமிழ்நாட்டில் என்ன தொழில் துவங்குவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் மனமாற உளமாற தமிழகத்திலே தொழில் துவங்க நாங்கள் முன்வருகிறோம் என்று சொல்லி தான் 8,835 கோடி ரூபாய் முதற்கட்டமாக அவர்கள் தொழில் துவங்க முன் வந்திருக்கிறாங்க. இன்னும் பல தொழிலதிபர்கள் தமிழகத்திற்கு வந்து தொழில் துவங்க என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது
அவர் எந்த பாராட்டு விழா? அவர் பாராட்டு விழா வச்சுக்கிட்டா நாங்கள் வந்து அரசு செஞ்சுட்டு செயல்பட்டு இருக்குது. அவர் எந்த காலத்தில் வந்து விமர்சனம் செய்யாதாவே பாராட்டத்துக்கு உரியது தான் இல்லை. ஆகவே ஒரு திட்டத்தை துவங்கும் பொழுது உடனடியாக எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த விட முடியாது. அது அவருக்கு தெரியும். ஆனால் மனம் இல்லை பாராட்டத்துக்கு. குறுகிய எண்ணம் படைத்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலன்னு சொன்னார். உங்கள் கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கங்க, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 50 ஆண்டு கால திட்டம். முழுக்க மாநில நிதியிலிருந்தே நிதி ஆதாரத்தை திட்டி 1682 கோடி ரூபாயில் திட்டத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு பணி துவங்கப்பட்டு விட்டது. இதனால் அவரால் பொறுத்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகரத்தில் எவ்வளோ திட்டங்களை நான் நிறைவேற்றிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுங்கம் சந்திப்பில் 253 கோடி ரூபாய் மேம்பாலம் பணி துவங்கிட்டு. கவனம்பாளையம் சந்திப்பில் 61 கோடி ரூபாயில் மேம்பாலம். ஜிஎன்எல் சந்திப்பில் 42 கோடியில் மேம்பாலம். உக்கடம் சந்திப்பில் ஆற்றுப்பாலம் 127 கோடி. காந்திபுரம் உயர்மட்ட பாலம் இவர்கள் பேசுனாங்க, செயல்படுத்தலை, விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் வந்து டெண்டர் விட்டு 194 கோடி ரூபாயில் நிறைவேற்றி திறக்கப்பட்டது. எங்களுடைய அம்மா இருந்த காலத்தில் துவக்கப்பட்டு திறந்திருக்கிறோம். 2ஆம் கட்டம் நவம்பர் மாதம் திறக்க இருக்கிறோம். அதில் அதே போல் இப்பொழுது கேஎம்ஹெச் நம்முடைய கோவை மெடிக்கல் மருத்துவமனைக்கு அருகில் இருந்து உப்பிலியாபுரம் வரை 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்ட இருக்கிறோம். சுமார் 900 கோடியிலிருந்து 1000 கோடி செலவாகும். அந்த பணியும் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். இப்போ விரிவான திட்ட அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைவடைந்தவுடன் அந்த பணியும் துவங்க இருக்கிறோம். அதேபோல் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணியும் துவங்கப்பட்டு நிலம் எடுக்கிற பணி இன்றைக்கி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டத்தை இங்கே கோவையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகர மக்களுக்கு தினந்தோறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு 3ஆம் கட்ட குடிநீர் திட்டத்தை வகுத்து அந்த பணியும் நாங்கள் துவக்க இருக்கிறோம். புதிய பேருந்து நிலையம் ஒன்று, நவீன பேருந்து நிலையம் ஒன்று விரைவில் கோவை மாநகரில் கட்ட இருக்கிறோம். இவ்வளவும் குறுகிய காலத்தில் செஞ்சுருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்று எவ்வளோ நாள் ஆகிருக்குது. ஏர்போர்ட் நீண்ட காலமாக 20 ஆண்டு காலமாக இந்த ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கோரிக்கையும் நாங்கள் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஆக இவ்வளவு திட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இதே போல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பொய்யான செய்தியை விளம்பரத்திருக்கார். இன்னொன்று சொல்கிறார், நான் இஸ்ரேல் போய் அங்கே இருக்கின்ற நீர் ஆதாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்ற ஒரு விரிவான ஆலோசனை மேற்கொள்வதற்காக செல்வேன் என்று சொன்னார். அதுக்கு ஒரு கிண்டல் அடித்து இன்றைக்கி பத்திரிகையில் வெளியிட்டிருக்கார். இங்கே இருக்கிற உபரி நீரையே நீங்கள் சேமிக்கணும்னு சொல்கிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் இவருடைய தந்தை 5 தடவை முதலமைச்சராக இருந்தார். எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கார். காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிடம் வரைக்கும் பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் உபரியாக போய் கடலில் கலக்குது. எத்தனை தடுப்பணை நீங்கள் கட்டியிருக்கிறீங்க? உங்களுக்கு பேசுக்கு என்ன அருகத தகுதி இருக்குது? எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆதனூர் குமாரமங்கலம் கொள்ளிடத்தில் ஒரு தடுப்பணையை கட்டணும்னு அறிவித்தாங்க. நான் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு விரிவான திட்ட அறிக்கை மேற்கொண்டு இப்போ அந்த பணி டெண்டர் விட்டு துவக்கி நடந்துக்கிட்டு இருக்குது பணி. ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேசணும்.